இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா WWE ராவோட நெட்ஃபிளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோக்கு தெரிவிக்க விடும் ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. பயங்கரமான ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸ்லாம் வரப்போறாங்க. அது யார் யாருன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் சார்லட் ஃபிளேர் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றது தான் சொல்றேன். ஏன்னா சார்லட் ஃபிளேர் ரூமர் படி பார்த்தா சார்லட் ஃபிளேர் ரொம்ப காலமாவே ரிட்டர்ன் வராமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்ஜுரிலாம் ஏற்பட்டு அந்த இன்ஜுரிலாம் கியூர் ஆகி இப்போ ரெடியா இருக்காங்க ரிட்டனுக்கு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ரிட்டர்ன் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லோகன் பால் வந்து ராவோட நெட்ஃபிளிக்ஸ் கிக் ஆஃப் ஷோலே கன்ஃபார்ம் செய்யப்பட்டார். அவரோட ரிட்டர்ன் இருக்கு. அதுக்கப்புறம் யாரோட ரிட்டர்ன் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் கிடையாது, இது டெபுட் கூட சொல்ல. அது யாருன்னு கேட்டீங்கன்னா பென்டகன் ஜூனியரோட டெபுட் இருக்க போது. இது இந்த ராவோட நெட்ஃபிளிக்ஸ் வீக் ஷோல டெபுட் இருக்க போது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோட ரிட்டர்ன் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜான் சீனாவோட ரிட்டர்ன் இருக்க போது. ஜான் சீனா ரிட்டர்ன் வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் செய்யப்பட்டாங்க. ப்ரோமோலாம் போட்டு தெரிவிக்க விட்டாங்க. ஜான் சீனா என்ன பேச போறோம், ஜான் சீனாவோட அடுத்த ஃபியூட் இங்க ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இதை தவிர்த்து வேற யார் ரிட்டர்ன் வரலான்னு கேட்டீங்கன்னா அடுத்தது யாரோட ரிட்டர்ன் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா பிக்கி லிஞ்ச் ரிட்டர்ன் மெயினாக எதிர்பார்க்கப்படுகிறது. பிக்கி லிஞ்ச் ரொம்ப நாளாவே ரிட்டர்ன் வருவாங்கன்ற ரூமர் மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பிக்கி லிஞ்ச் ரிட்டர்ன் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மாதிரி இருக்கு. அடுத்ததாக ஏஜே லீயோட ரிட்டர்ன். சிஎம் பங்கோட ஒய்ஃபான ஏஜே லீ அவங்க ட்ரைனிங் எடுக்கிற வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்னுக்கு ரெடியாக இருக்கிறதாக ரூமர் போயிட்டு இருக்கு. அது இந்த ராவோட நெட்ஃபிளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோக்கு வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் ரிட்டர்ன் இருக்கலான்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த வாரம் ராவில் கூட அவரோட பேர் அடிபடிச்சு. அதாவது செத்ரோலின்ஸ் ஒரு சிஎம் அவங்க பேசிக்கும் போது ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினை பற்றி பேசியிருப்பாங்க. அவரோட ரிட்டர்ன் இருக்க போதுன்றதுக்காக இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்ததா தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கோல்டு பெர்க்கோட ரிட்டர்ன். கோல்டு பெர்க்கு ஏற்கனவே கந்தருக்கு ஒரு ஃபியூடு போயிட்டு இருக்கு. அந்த ஃபியூடுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி இங்கே மேட்ச் வைக்கிறதுக்காக ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணுறதுக்காக கோல்டு பெர்க்கோட ரிட்டர்ன் ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க போது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது பக்கம் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ரேண்டி ஆர்டன் ரிட்டர்ன் இருக்க போது. ஏன்னா ரேண்டி ஆர்டன் பத்தி பேச்சுவார்த்தை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வருவார்ன்ற ரூமர் மட்டும் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து ரேண்டி ஆர்டன் ரிட்டர்னுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ரேண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வந்து ராவோட நெட்ஃபிளிக்ஸ் வேற லெவலா போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் பாஸ் ரிட்டர்ன். ஃபைனல் பாஸ் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோல்சிக்கா இந்த மேட்ச்ல ஃபைனல் பாஸோட ரிட்டர்ன் இருக்கும் மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபைனல் பாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ராக் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ஃபைனலாக யாருமே எதிர்பார்க்காத விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூப்ளெக்ஸ் 60 என்று அழைக்கப்படுகிற பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ரொம்ப நாளாவே பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ரிட்டர்ன் வந்து இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுதான் ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ரிட்டர்ன் லிஸ்ட்டு. இதில் யாரோட ரிட்டர்னுக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.